சாம்பார், புளிக்குழம்பு, பொரியல்னு செஞ்சு போர் அடிச்சு இந்த வெண்டைக்காய் வித்தியாசமா ஒரு டைம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பிந்தி மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. அருமையா இருக்கும் டேஸ்ட். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஈரத்தையெல்லாம் தொடச்சிட்டு வாழையும் தலையும் வெட்டி நடுவில் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பெருசா இருந்தா ரெண்டா வெட்டிக்கலாம், சின்னதா இருந்தா அப்படியே போட்டுக்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்து வெட்டி வச்சிருந்த வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதக்கும் போது கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வளவளன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டு இப்படி பெரட்டி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். தனியா எடுத்துட்டு அதே கடாயில கொஞ்சமா சீரகம், 2 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து லைட்டா ஒரு வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 5-8 நிமிஷம் மூடி வச்சு சிம்ல வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான டேஸ்ட்ல பிந்தி மசாலா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டை போட்டு லைக்கை தட்டிடுங்க.